விழுவாதபடி உங்களை காக்கவும் ஒரு மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, சறுக்காம காப்பதற்கு, மகிமையுள்ள பரலோக சந்நிதியில் என்ன கொண்டு போய் நிறுத்துவதற்கு. அது எப்படி நிப்பாட்டு வராமா? கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் பாட்ட மாட்டாராமா, மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றலாம் நிப்பாட்டு வராமா. எங்க? அவர் சந்நிதியில, அவர் சமூகத்துக்கு நிப்பாட்டு வராமா. நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அவர் ஒருவரே ஞானத்தில் உயர்ந்தவரா இருக்கிறதுனால என்னதான் பண்ணாலும் உன்னை கூட்டு போய் அந்த பிளேஸ்ல நிப்பாட்டிடுவேன் அப்படின்றாரு. நீ அவர் பார்வையிலிருந்து மிஸ்ஸே ஆக முடியாதுன்றாரு. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். உயிர்த்தெழுதலின் செய்தியை நம்புறவங்க, இயேசுவை பின்பற்றுறவங்க, செய்தியை நம்பும் பொழுது அவர் ஒருவராய் ஞானம் உள்ளவராய் இருந்து அவர்களை தம்முடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. ரெண்டாவது, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். எப்படி சொல்றாருன்னா, நினைக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், பல பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நிக்க போறோமா இல்லையோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதுலயும் அந்த கேட்டுக்குள்ள போறவங்க ஒரு சிலர் 2 சிலர், அது நான் இருப்பானா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்டோடயே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்றாரு, உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க என்கிட்ட வல்லமை இருக்குது, உன்னை அந்த சமூகத்தை கொண்டு போய் சந்தோஷமா நிப்பாட்டுறதுக்கு என்கிட்ட ஞானம் இருக்குது. எப்படி பிசாசு எல்லாத்தையும் விழுங்கிட்டேன், இயேசு அழிச்சிட்டேன், சந்தோஷப்பட்டு வந்து நிக்கிறான் பாருங்க, கல்லறையெல்லாம் திறந்துருக்குது, வெளியே வந்து நிக்கிறாரு. உனக்கு ஒண்ணுமே புரியல, இப்பதானடா இவர் அழிச்சோம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு, இது என்னவா முடியும் அப்படின்ற அளவுக்கு பிசாசுக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சு இயேசுவை சந்திக்கிறது. இந்த அளவுக்கு இயேசுவை சந்திக்கிறது பிசாசுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்துச்சோ, அதே சேலஞ்சு ஒவ்வொரு மனிதனையும் சந்திப்பது அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் சந்திப்பது இன்னைக்கு அவனுக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். தாம் ஒருவரே ஞானமுள்ளவர். கல்வாரி சிலுவையில உயிர் தெழுதல்ல அவர் தம்முடைய விசேஷத்த ஞானத்தை அவர் பயன்படுத்தினார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே ஞானத்தை அவர் பயன்படுத்துவார், அதே வல்லமையை பயன்படுத்துவார். இன்னைக்கும் பிசாசு அடிக்கிறக்கும் இந்தப்பா அடிச்சுக்க அப்படின்னு விட மாட்டாரு. பிசாசு அடிச்சுக்கன்னு விடுறாரு அப்படின்னா அவன் டெய்லி அடி வாங்க போறான்னு அர்த்தம். பிசாசை கொன்னுக்கன்னு விடுறாரு அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் பிசாசு மரணத்தை அனுபவிக்க போறான்னு அர்த்தம்.